ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஊர் சமையல் ரெசிப்பியில் இன்னைக்கு பார்க்க போகிறது கறிச்சக்கை கூட்டு. இதை வறுத்தரைச்சி தீயல் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஜீரகம், 2 பல் பூண்டு, நல்ல மிளகு தேவையான அளவு, அப்புறம் தேங்காய் சிறிதளவு, வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வறுத்துடலாம். தேங்காய், சின்ன உள்ளி, பூண்டு எல்லாம் சேர்த்து போட்டு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இனி கறிச்சக்கை பாதியாக வெட்டி வச்சுருக்கோம். இதை பாதி பாதியாக கட் பண்ணிடலாம். இப்படி சீவி எடுத்துக்கலாம். இப்படி தான் கட் பண்ணி எடுக்கணும். தோல் எடுத்துட்டு உள்ளே ஒரு மாதிரி இந்த அரை மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அப்படிங்களா, இதுக்கு மேலே ஒரு மாதிரி இந்த வர வரையாக இருக்கும். அதையும் கட் பண்ணி இப்படி எடுத்துட்டிங்கன்னா எடுத்துட்டு இந்த தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே இதை நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கறிச்சக்கையை கட் பண்ணி வச்சுருந்ததை தூக்கி தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு அவிய வச்சிடலாம். கொஞ்சம் தான் தண்ணி வைக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு மூடி போட்டு அவிய வச்சுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான கூட்டுக்கு தேவையான தேங்காவை வறுத்தரைச்சிருக்குல்ல எல்லாம் உள்ளே சேர்த்து வத்தல் பொடி, சின்ன உள்ளி, ஜீரகம், நல்ல மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சேர்த்து தேங்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இதை இனி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கறிச்சக்கை வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. இனி இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி அலசி இதையும் அப்படியே இந்த கூட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம். சரிங்களா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நல்லா அலசி விட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு ஏற்கனவே உப்பு போடலை, இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு தாளிசம் பண்ணி இறக்கிடலாம். நிறைய வேண்டாம், தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன். கொஞ்சம் எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுருங்க. இப்போ அதை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து இறக்கிடலாம்.